வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சினி பூத்லயும் சினிமா பத்தின பல விஷயங்களை தான் பார்க்க போறோம். விடாமுயற்சி படத்தோடைய ரிலீஸ் டேட்லாம் சொன்னதுக்கு அப்புறமா ரசிகர்கள்லாம் ஒரு சந்தோஷம். ஆனா கண்டிப்பா இந்த முறை இந்த டேட்ல ரிலீஸ் ஆயிருங்க அப்படின்ற மாதிரி உறுதியா சொல்லியிருக்காங்க. அதனால அஜித்துடைய ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. தலையோட ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எப்போ ரிலீஸ், ஏன்னா இதுக்கப்புறமா குட் பேட் அக்லி படம்லாம் இருக்கு, அதனால அதுக்காகவே நாங்கள் காத்திருக்கோம். மகிழ் திருமேனியுடைய இயக்கத்தில் இந்த படம் இவ்வளோ சூப்பராக இருக்கும், ஆனாலும் எங்களால் பார்க்க முடியாத மாதிரி இருக்கே, தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வேற எந்த படமும் பண்ணாமல் இருக்காரு, மேபி அவருக்கு தளபதி கிட்டலாம் கதை சொல்லியிருக்கலாம், ஆனால் இன்னும் அது ஓகே ஆகாமல் இருந்திருக்கு போல அப்படின்னு சொன்னால் இப்போ அவரே சொன்ன விஷயங்கள்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா ஆல்ரெடி தளபதி விஜய் அவர்களுக்கு 3 கதை இவர் சொல்லியிருக்காரா, அந்த 3மே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் என்னங்க எதங்க நான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி செம கன்ஃபியூஷனில் போயிட்டாராம். அதனால் இந்த 3ல் இது ஒன்று தாங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவரே ஒன்று செலக்ட் பண்ணி அதுக்காக பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சு ஓகே நம்ம படம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே சடனாக வேற ஒரு நடிகர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கினதுனால அவருக்கு படம் பண்ண வேண்டியதாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த காரணத்தினால தான் விஜய் அவர்களோட இணைஞ்சு இவரால் படம் பண்ண முடியலையா. அதுக்குள்ளே அஜித் அவர்களோட இணைஞ்சு விடாமுயற்சின்னு ஒரு படம் பண்ணி சரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் டேக் ஆஃப் ஆகலான்னு பார்த்தா இதுதான் என்னுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லி பட்டுன்னு ஒரு படம் தளபதி விஜய் அவர்கள் போடவே செம்ம அப்செட் ஆகிட்டாராம். ஆனால் அவருக்கு சொன்ன 3 கதையுமே இன்னும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஆனால் அது யாருக்காக அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், ஏன்னா நானுமே இன்னும் செலக்ட் பண்ணல. ஸோ சூப்பராக ஒரு நடிகருக்கு ஆப்ட் ஆகிற மாதிரியான கதைக்களமாக அது இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்த ராஷ்மிகா மந்தனாக்கு அப்புறம் என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்டால் இப்போ ஒன்றும் இல்லை, கியூர் ஆகிட்டாங்க, திரும்ப வீட்டுக்கும் போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போதைக்கு கன்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க நடிச்சிட்டு இருக்கிற படத்துடைய ஷூட்டிங்கை அப்படியே ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப நாள் அப்படியே ஹோல்ட் பண்ண முடியாது, அதனால் அவங்களோட டைம் எடுத்துக்கிட்டோம், மீதம் இருக்கக்கூடிய வேலைகள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதர் கேரக்டர்ஸுடைய ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா இப்போ. ஏன்னா இப்படி ஒரு சேஞ்சஸை பண்ணதுனால மறுபடியும் மேபி இந்த ப்ரொடக்ஷன் வேல்யூவில் இன்க்ரீஸ் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்ன பண்ணுறது, ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லையா. அதனால் ராஷ்மிகா மந்தனா இப்போதைக்கு பெட் ரெஸ்ட்லேயே தான் இருக்காங்க. சின்ன சின்ன ஃபோட்டோஸ் அப்பப்போ போடுறது, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் சொல்கிறது ஓகே, பட் இன்டர்னலாக இருக்கிற டேமேஜ் தானே அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறமாவது ஒர்க் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே அவருக்கு கெட் வெல் சூன்றதோட சேர்த்து இந்த ஆதரவையும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஜெயிலர் 2 நெல்சனுடைய இயக்கத்தில் உருவாக்கிட்டு இருக்கு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நடிப்பில். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அனிருத்தோட இசை அப்படின்றனால கண்டிப்பாக இந்த படம் அடுத்த லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல இதை பண்ணுறாங்களா இல்லையா, நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற மாதிரி இந்த படத்துடைய கிளிம்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா செம்ம ட்ரோல் ஆகி போயிடுச்சு. எப்பா நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், இதில் ரஜினிகாந்த் அவர்களே நடிக்கல தானே, இதில் அவருக்கு பதிலாக வேறு யாராவது டூ போட்டு கடைசியில் அவர் திரும்புகிற சாட்டை மட்டும் வச்சு எடுத்துட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது என்னடா அது இப்படி ஆகிப்போச்சு, நம்ம வேறு பெரிய மாசெல்லாம் கொடுத்தோமே அப்படின்னு சொல்லி. ஆனால் நெல்சன் எப்பவும் கைவசம் என்ன வச்சிருப்பாரு, மேக்கிங் வீடியோ வச்சிருப்பாரு. அதே மாதிரி இந்த ஜெயிலர் 2 படத்துடைய கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணாங்களே அதோடைய மேக்கிங் வீடியோவை தனியாக வச்சுருந்தாங்க. அதை ரிலீஸ் பண்ணி பார்த்தீங்களா இல்லையா, ஒரிஜினலான ரஜினிகாந்த் தாப்பா நடந்து வர்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர் ஸ்டாரோடைய வாக்கு அவருடைய அசைவுகளே தெரியாதாப்பா, டூப்பு போட்டாலும் அதெல்லாம் வருமா அப்படின்றதான் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். பட் எனிவேஸ் கூலி படத்தில் அவர் நடித்து பிஸியாக இருக்கிறதுனால இந்த படத்துக்கு எப்படி வந்திருக்க முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க போல. இன்னும் ஒரு நாள் தேவைப்படுமா, அதுக்குள்ளே முடிச்சிருப்பாங்க, அதுக்குள்ளே என்ன பேசி போட்டிங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபேன்ஸ் எல்லாரும் இப்போ அப்செட் ஆகி உட்காந்துருக்காங்க. நிஜமாவே இப்போ சுந்தர்சியை பார்த்து எல்லாரும் வியந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி அவர் எடுத்த அரண்மனை 4 அப்படின்ற படமே எந்த அளவுக்கு ஹிட்டுன்னு தெரியும். இப்போ மூக்குத்தி அம்மனை கையில் எடுத்திருக்காங்க, இது இல்லாமல் கலகலப்பு அடுத்த பாட்டு எடுக்கிறோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்போ மதகஜராஜா அப்படின்ற படம் ஆல்ரெடி 12 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம், இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணி இந்த படத்தை பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ வருஷம் கழிச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஓடுறதே பெருசு. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் ஃபேஸ் கட்டே மாறி போச்சு, கதையும் மாறி இருக்கும். பட் இருந்தாலும் காமெடி கொஞ்சம் கூட மாறலன்ற மாதிரி இப்போவும் சிரிக்கிற மாதிரியான ஒரு படமாக தான் இந்த மதகஜராஜா படம் அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லும்போது விஷாலை பற்றி பேசுவாங்க, சந்தானத்தை பற்றி பேசுவாங்க, ஸோ இப்படி எல்லாரை பற்றி விஜய் ஆண்டனியோட மியூசிக்கை பற்றி பேசுவாங்க. ஆனால் எப்போவுமே இந்த படத்துடைய இயக்குனர் சுந்தர் சி அப்படின்ற அவரை மட்டும் மறந்துடுறோமேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதை அவரே சொல்லியிருக்கார். என்னதான் இவ்வளோ வந்து ஹிட் படங்கள்லாம் கொடுத்தாலும் பெஸ்ட் டேரக்டர்ஸுடைய பட்டியல் எடுத்து பார்த்தோம்னா அதில் என் பேர் மட்டும் இருக்காது. அந்த ரெகக்னேஷன் எனக்கு எப்போ தான் கொடுக்க போகிறாங்கன்னு தெரில, அதை ஏன் கொடுக்கலன்னு தெரில. உள்ளுக்குள்ளே கோபம் வருத்தம் எல்லாமே மனசுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு குமுறிக்கிட்டு இருக்காரு. ஆனால் உண்மையிலுமே சொல்லப்போனால் அவர் எடுத்த எத்தனையோ திரைப்படங்கள் ஒரு எப்பிக்கான திரைப்படங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு அன்பே சிவம் திரைப்படம்லாம் அவருடைய இயக்கத்தில் வந்து மிரட்டலான ஒரு திரைப்படம். ஆனால் அந்த படம் அப்போ கமர்ஷியலாக ஹிட் கொடுக்கவே இல்லை. ஆனால் அந்த படத்தை பற்றி பேசினாலே இப்போ ஏன்பா நான் எவ்வளோ படம் கொடுத்தேன்னு இப்போ இதை பற்றி பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு சில படங்கள் அவருக்கு லைஃப்பை மாற்றி விட்டுருக்கு. பட் கமர்ஷியலாக ரசிகர்கள் பார்க்குறாங்க, அந்த படத்தை ஹிட் பண்ணுறாங்க, அதன் மூலியமாக லாபத்தை பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்போது தான் மனசு கஷ்டமாக இருக்குன்னு அவர் ஷேர் பண்ண விஷயம் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்முடைய சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த இப்போ சொல்லுவாங்களே நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.